அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வரும் செவ்வாய்க்கிழமை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் விருச்சக ராசினியர்களான உங்களுக்கு மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நிகழ இருக்கும் செவ்வாய்க்கிழமை சூரிய கிரகணம் மற்றும் மாசி அமாவாசையாக அமைகிறது. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல விருச்சக ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, சூரிய கிரகணம் மற்றும் மாசி அமாவாசை எந்த நேரத்தில் வருகிறது, அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டுமா, செய்வதால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆண்டுக்கும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வருங்க. அதேபோல் சூரிய கிரகணம் அமாவாசை அன்று தோன்றும். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாசி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணமும் அமைகிறது. இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும், அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படும். அதுவிட்டு இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமாக பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வருகிறது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசை என்று தோன்றும் சூரிய கிரகணம் எப்போதுமே சூரிய கிரகணம் அமாவாசை என்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி என்றும் நடக்குங்க. 2026 சூரிய கிரகணம் மாசி மாத அமாவாசை பிப்ரவரி 17 அன்று ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் மாசி மாதம் அமாவாசை திதி பிப்ரவரி மாதம் இடையில் மாசி மாத அமாவாசை திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கிறது. எனவே மாசி மாத அமாவாசையை செவ்வாய்க்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையில் கிரகணம் வரும்போது அமாவாசை தர்ப்பணம் செய்யலாமா என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கு வீட்டில் அல்லது நீர்நிலைகளில் தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பது வழக்கங்க. ஆனால் கிரகணம் வரும்போது எப்போதுமே எப்படி திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல மாசி மாத அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமாக அமைகிறது. பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரிய உதயமாகும் நேரம் முதல் அதிகபட்சமாக நண்பகல் 12 மணிக்குள் அமாவாசை திதி கொடுக்க வேண்டும். அதே போல தர்ப்பணம் செய்பவர்கள் அல்லது எள்ளும் நீரும் மற்றும் இறைப்பவர்கள் கூட இதை பின்பற்ற வேண்டும். இதனால் எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும். சூரிய கிரகணம் ஏற்படும் நேரமாக எவை அமைகிறது என்று பார்க்கும்போது, பிப்ரவரி 17 அன்று வரும் சூரிய கிரகணம் இந்தியா தெரியாது. எனவே அமாவாசை திதி எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அமாவாசை திதி சூரிய கிரகணம் பிற்பகல் 3 மணிக்கு மேல் தொடங்கி 5 மணி வரை நீடிக்கிறது என்பதால் இந்த மாசி மாத அமாவாசை என்று கிரகணத்தால் எந்தவித பாதிப்பும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் ராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் மற்றும் அமாவாசை மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் செவ்வாய் 3ல் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமகு என்று பயப்பட வேண்டாங்க. அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலன்கள் நன்மைகளை அதிகரிக்கும். குறிப்பா யாகங்களில் நன்மையே நடக்குங்க. தொழில் ரீதியான பயணங்கள் வெற்றி பெறும் விதத்தில் அமையிருக்குது. அதே போல் சிலர் புதிய தொழிலை ஆரம்பிப்பாங்க. அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் விருச்சக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பணம் முதலிய விஷயங்கள்ல நன்மையே நடக்கும். தொழில் ரீதியான பயணங்கள் வெற்றி பெறும். சிலர் புதிய தொழிலை ஆரம்பிப்பீங்க. கூட்டு தொழிலிலிருந்து விலகி புதிய தொழிலை ஆரம்பிக்கும் வாய்ப்பு உண்டுங்க. கௌரவம் அதிகரிக்கும். அதே போல சுப காரியங்கள் தடையின்றி நடைபெற இருக்கு. பண நெருக்கடிகள் குறையுங்க. துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, பல்வலி, தலைவலி, கண்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சிறிய அளவில் நரம்பு கோளாறுகள் ஏற்படலாங்க. நரம்பு பிரச்சனை உள்ளவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கலாம். தாய் வழி சொந்தங்களிடம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்கு வாங்குதங்களை தவிர்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்கும். காரணம் சுகஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருக்கின்றன. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இஷ்ட தெய்வத்தை கெட்டியா
உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. அதே போல் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.